ஆட்டிசம் ஏற்படுறதுக்கான காரணம் எங்கேயுமே யாராலையுமே சரிவர சொல்லப்படலை. நான் 15 இயர்ஸ் அந்த ஆட்டிசம் பத்தி என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 4000 பேஷண்ட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதனோட அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃபரெண்டா இருக்கு. ஹைபாக்சியா இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் குறையிறதுனால தான் ஆட்டிசம் வருது. ஸோ அப்போ சிம்பிளான எல்லார் மைண்ட்லையும் இந்த இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்க ஹைபாக்சியானா என்ன? லெஸ் ஆக்சிஜன் ஆர் இன்அடிக்வேட் ஆக்சிஜன். நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங்கில் கேபின் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். சப்மரைனுக்குள்ள போகும்போது இல்ல சீல ஸ்கூபா டைவ்னு சொல்லுவோம், 20 ஃபீட் கீழே போகும்போது அட்மாஸ்பியரிக் பிரஷர் குறையும் போது ஆக்சிஜன் உள்ள போகும். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை அதிகமா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? எஸ். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற அந்த சேம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரைன் கான்செப்ட் சேம்பர் தான். ஹைபாக்சியா டியூரிங் பிரெக்னன்சி, குழந்தை கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிற அந்த பீரியட் ஜஸ்ட் 40 வீக்ஸ். அந்த 40 வீக்ஸ்ல குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஹைபாக்சியா நடக்குது. அனீமியான்னு சொல்லுவோம். ஹீமோகுளோபின் டேப்லெட் கம்மியா இருந்தா எடுக்கணும். எத்தனை பேரண்ட் அதை எடுக்கிறாங்க? அயன் டேப்லெட் எடுத்தீங்களாமா? எடுத்தீங்க, அது உள்ள போச்சா? இல்ல அது வாமிட்ல வெளியில வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ்ல கூட சில பேர் இருக்காங்க. குழந்தை கருப்பா வந்துருவாங்க. எஸ். Beware of IT couples. If you are going to make trust for your wife, you are the victim. ஒரு குழந்தை ஆட்டிசமா இருந்ததுன்னா உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க சஃபர் ஆக வேண்டியிருக்கும். So beware. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது உடம்பு ரீதியாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம். டாக்டர் விஜய் ஆனந்த் அவர்கள் ரொம்ப அழகா பல இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த முக்கியமான ஒரு டாக்டரோட தான் இந்த செஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே, நாட் ஜஸ்ட் பிரெக்னன்சி பீப்புள், ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது. ரொம்ப அழகான ஒரு இடத்துல நான் இருக்கேன். இந்த இடம் பார்க்கும் பொழுதே உங்களுக்குலாம் தோணும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டனல், பட் வாட் இஸ் திஸ்? பட் அதுக்கு முன்னாடி என்னோட கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஒய் நாட் வி ஹேவ் ஒன் செஷன் வித் யூ அப்படின்னு தான் இன்னைக்கு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டிசம் அப்படின்றது ஓகே, இதில் சம் ப்ராப்ளம் இந்த பிரெயின், ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால ஆட்டிசம் வருது, அவ்வளோதான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேபி எங்களுக்கு பல விஷயம் தோணலாம். பட் அந்த ஆட்டிசம் ஏன் ஆஃப் லேட்டாக ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது? ஒய் இஸ் இட்? ஆஸ் யூ ரைட்லி செட், கண்டிப்பாக இன்னைக்கு ஆட்டிசத்துடைய தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 178% growth இருக்குது. 80 மில்லியன் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆட்டிசத்தில் இருக்கிறாங்க. கத்தாரில் தான் மேக்ஸிமம் பீப்புள் இருக்கிறாங்க, யூஏஇயில் அதுக்கு அடுத்து இருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் எடுத்துக்கினாக்கா 0.23% சைல்டு இன்னைக்கு ஆட்டிசத்தில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 1 out of 36 2023 இருந்தது. ப்ராபப்ளி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி 1 out of 30 கூட வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சமீப காலமாக உங்கள் கம்யூனிட்டி, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள், உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சொசைட்டிலேயே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ஆட்டிசம் குழந்தையினால் அஃபெக்ட் பண்ணுறதை நீங்கள் உறுதியாக உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஆட்டிசம் ஏற்படுறதுக்கான காரணம், ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம் எங்கேயுமே யாராலையுமே சரிவர சொல்லப்படலை. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம அது எதனால் வருது அப்படின்னாக்கா காசேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரூட் காஸ் ஃபார் டிசீஸ். அந்த ரூட் காஸ் நீங்கள் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எபிஜெனட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல ஃபேக்டர் சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் உறுதியாக நான் 15 இயர்ஸாக அந்த ஆட்டிசம் பற்றி என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆஃப்டர் 15 இயர்ஸ் இன்னைக்கு ஒரு 4000 பேஷண்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இதனோட அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் கீ ஃபேக்டர், என்னுடைய பாயிண்ட் வெரி சிம்பிள், ஹைபாக்சியா. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டிசம்னு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்டுக்கும் தெரிய வேண்டிய அடுத்த வார்த்தை ஹைபாக்சியா. ஹைபாக்சியான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் டீட்டெயிலிங்க்கு உள்ளே போனீங்கன்னா வை ஆட்டிசம் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ த ரியல் ரூட் காஸ் ஆர் வில்லன் ஆஃப் ஆட்டிசம். எல்லா ஸ்டோரியிலையும் ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. ஹீரோ ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, பட் வில்லன் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த வில்லன் பிஹைண்ட் ஆட்டிசம்ன்ற ஹைபாக்சியான்ற ஒரு விஷயத்தை, இந்த ஆம்பியன்ஸுக்கும் ஹைபாக்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதையும் இந்த வீடியோல பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹைபாக்சியா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு பிரேக் சர்டன் திங்ஸ். தேர் ஆர் ஃபியூ மித்ஸ். ஒரு ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் an abnormal child.
பட் why do they define as an abnormal child ன்னு பார்த்தீங்கன்னா we can list out நிறைய விஷயம் இருக்கு. when you say this is related to hypoxia அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா புரியும் எங்களுக்கு. இது வந்து ஒரு சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. ஒரு மொபைல் ஃபோன் சரிவர வேலை செய்யணும்னாக்கா ஒரு சார்ஜர் இருக்கணும், ஒரு சிம் கார்டு நெட்வொர்க் இருக்கணும், ப்ளஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது நியூரான்ஸ். இப்போ இந்த நியூரான்ஸ் பிரெயினுக்குள்ள ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சரலாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் சிடி எடுத்தால் தெரிய போகுது, எம்ஆர்ஐ எடுத்தால் தெரிய போகுது, எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பிரெயின் அப்சல்யூட்லி நார்மல். என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணாலும் பண்ணி பாருங்கள், உங்களோட குழந்தையோட பிரெயின் நார்மலாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நார்மல். ஆனால் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஆட்டிசம்னு சொல்கிறோம். 18 months வரைக்கும் ஒரு பேரண்ட் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதராக நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க உங்கள் குழந்தை நார்மல்னு. ஆனால் 18 monthsக்கு அப்புறம் தான் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் தெரிய வருது. ஸோ அந்த டைமில் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக தலையில் அடிப்படலாம், ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஏற்படலாம், மேபி ஒரு வேக்சின் சில நேரங்கள் எடுத்திருந்துருக்கலாம். இதுக்கு சம்பந்தமே இருக்காது. தலையில் அடிபடுறதுனாலையோ மொபைல் பார்க்கறதுனாலையோ ஆட்டிசம் வரப்போகிறது கிடையாது. எம்எம்ஆர் வேக்சினில் ஒரு காலத்தில் 1980s மெர்குரியல் பாசிங்கள் வந்திருந்தாங்க, அதுவும் இப்போ நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த எந்த காரணமும் ஆட்டிசம் ஏற்பட காரணம் இல்லை. இதையும் தாண்டி சில பேர் இல்லை எங்கள் ஃபேமிலியில் மரபணு மூலமாக வந்துருச்சு, எங்கள் ஒன்று விட்ட தாத்தா 2 விட்ட சித்தப்பா, இந்த மாதிரி ஒரு ப்ளேம் கேம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் தப்பு. உறுதியாக சொல்கிறேன், ஜெனட்டிக்காக வரல. ஏன்னா ஜெனட்டிக்காக வந்திருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் பிரெயின் ரிலேட்டட் அனாமலி ஸ்கேன் நம்ம பண்ணி பார்க்கும்போது உறுதியாக ஆட்டிசம் வரதுக்கான பாசிபிலிட்டி சொல்ல போகிறாங்க, நம்ம எம்டிபி பண்ண போகிறோம். ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஈவன் வேக்சின் லெஸ் தென் 1 or 2% அவுட் ஆஃப் 100%. இதை தாண்டி 98% நான் ஏற்கனவே சொன்னேன் ஹைபாக்சியா, inadequate supply of oxygen to the brain தான் ரியல் ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம். நீங்கள் சொன்ன சயின்ஸை தாண்டி as a parents they can find out with few signs from the kids இல்லை அந்த ஒரு 18 months. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண இந்த சுச்சுவேஷனில். இப்போ ஒருத்தருக்கு பிபி இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம எடுத்த உடனே அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சைக்கலாஜிக்கல். பட் இருந்தாலும் ஒரு பயம் வந்துடும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஒரு லேபுக்கு போகிறோம், HbA1c டெஸ்ட் பண்ணுறோம், யூ ஆர் நான் டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக்னு வருது, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஒரு பிபி பேஷண்ட் எனக்கு தலைவலி வருது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, ஒருவேளை பிபி இருக்குமோன்னும் போது நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு டிவைஸ் அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ஒரு டாக்டரை செக் பண்ணும்போது பிபி தெரிஞ்சிருது. பட் குழந்தைக்கு ஆட்டிசம் 18 months to 24 months தான் இந்த சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த 18 months to 24 months குழந்தையால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்டம் அண்ட் சைன் இஸ் சைன்ஸ் கேன் பி விட்னஸ்ட் பை அதர்ஸ். அப்போ அந்த விட்னஸ் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அம்மா. ஸோ குழந்தையோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் டூல். ஒரு அம்மாவால் உறுதியாக குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பிகாஸ் நிறைய பேரண்ட் லேபுக்கு போனால் ஆன்சர் கிடைக்காது, இன்டர்நெட்டில் தேடினாலும் ஆன்சர் கிடைக்காது. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், பிரெயினோட அந்த ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸை ஒரு 4 வெர்டிகலாக பிரிச்சுக்கோங்க, 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபிஜிட்யூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க, சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது, ஹேண்ட் ஃப்ளாப் இருக்கும், டோ வாக் இருக்கும். ஸோ எல்லா வேலைகளையுமே அவங்க அளவுக்கு அதிகமாக வேகமாக செய்வாங்க. இதுதான் ஃபிஜிட்டிவ். அந்த வார்த்தையிலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ADHDன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சென்சரி இஷ்யூஸ். இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு லைட் இருக்குது, ஸ்மெல் இருக்குது, நாய்ஸ் இருக்குது. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு குக்கர் சத்தம் கேட்கும்போது, மிக்ஸி போகும்போது திடீர்னு பயப்படுவாங்க. நமக்கே தெரியாது அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு. தூரந்து வரக்கூடிய அந்த சவுண்டுனால பயப்படுவாங்க. ஒரு லைட்டை பார்க்கும்போது நேராக பார்க்காம கிராஸாக பார்ப்பாங்க, லேட்ரல் வியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மெல்லுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற சென்ஸ் ஆர்கன் வந்து ஹைப்பர் ரியாக்டிவிட்டி. ஹைப்பர் ரியாக்டிவிட்டினா அளவுக்கு அதிகமாக இருக்குது. எங்கேயோ கேட்குற ஒரு சத்தத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் தெரிய வருது. மெமரி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பீச். மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரீம்லி குட் மெமரி இருக்கும். 10 வருஷம் கழித்து டேட் சொன்னீங்கன்னா அவங்க டே சொல்லுவாங்க. ஒரு பொருளை பார்த்த உடனே இமேஜினரியாக அவங்களால வரைய முடியும். எக்ஸ்ட்ரீம் குட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பேடாக இருக்கும். பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும். ஸ்பீச் அவங்களால சரிவர பேச மாட்டாங்க. ஸோ ஃபிஜிட்டிவ், சென்சரி, ரெக்ரெஷன், ஸ்பீச், இந்த மாதிரி ஒரு 4 லேயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சயின்ஸ் வந்து ஒரு மதரால் விட்னஸ் பண்ண முடியும். எக்கோலேலியா இருக்கும்,
கம்யூனிகேஷன் ஃபார் ஃபுட் இருக்காது, கம்யூனிகேஷன் ஃபார் டாய்லெட் இருக்காது. ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்கோலேலியான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது அப்படியே கிளிப்பில் சொல்கிற மாதிரி திரும்ப சொல்லுவாங்க. டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு மேனரிசம் அது இருக்கலாம், கேக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லா சைன்ஸுமே ஒரு குழந்தைக்கு இருந்தால் தான் ஆட்டிசம்னு இல்லை. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த வேர்ட் ஆஃப் டிசீஸ் டயக்னோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்பெக்ட்ரமே ரொட்டேட் ஆகும். சில நேரம் ஃபிஜிட்டிவ் இருக்கும், சில நேரம் சென்சரிஸ் இருக்கும், சில நேரம் மெமரி ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ ஒரு அம்மாவால் இப்போ நான் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால தான் இது நியூரோ காம்ப்ளெக்ஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். இதுக்கான சயின்ஸுமே வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரே குழந்தைக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சில காரணங்களால தான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அதையும் தாண்டி இல்லை எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்னு நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்கள், ஹூ கேன் ரியலி கன்ஃபார்ம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா a team of doctor from pediatrician, neurologist, psychiatrist இவங்க எல்லாம் உட்காந்து தெரபிஸ்ட் எல்லாம் உட்காந்து கன்க்ளூட் பண்ணுன்றாங்க. இந்த ஃபெசிலிட்டி ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு சைல்டு கிடைக்குமா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கிடைக்குமா? ஸோ மூவிங் ஃபார்வர்ட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஃபீல்டுலேயுமே இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் படிக்கிறதுனால என்னால் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆட்டிசம் கேன் பி ப்ரிவென்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கைனகாலஜிஸ்ட். ஒரு அப்ஸ்டேஷன் கைனகாலஜிஸ்டால் உறுதியாக ஆட்டிசம் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைபாக்சியா நடக்கிறது, எப்போ ஹைபாக்சியா நடக்குது அந்த இன்சிடெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஆட்டிசத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்னோட அனுபவத்தில் ஆல்மோஸ்ட் 13 கண்ட்ரிஸ் நான் டீல் பண்ணுறேன். அமெரிக்காவில் ஆன்டிநேட்டல் கேர் இஸ் வெரி குட். ஆனால் இந்தியாவில் நாலேஜ் அபவுட் அந்த ஆன்டிநேட்டல் கேர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்கும் யூரினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஈவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், யூரின் எப்படி இருக்கும், அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்றது அந்த ப்ரெக்னென்சி லேபர் டைமில் உடஞ்சி லீக் ஆகக்கூடியது. எல்லாருமே கரெக்டாக எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி பல காரணங்களால் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் டியூரிங் ப்ரெக்னென்சி பல விஷயங்களில் இந்தியாவில் கொஞ்சம் லேக்குனாக இருக்குது. ஸோ அந்த ஆன்டிநேட்டல் கேரை இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஹைபாக்சியா எதனால் ஏற்படுதுன்றதை நம்ம தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஆட்டிசத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கு ரோல் ஆஃப் அப்ஸ்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் இட் மோர் ப்ரெக்னென்சி விமன் ஒருவேளை அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹைபாக்சியாக்கு ஒரு இட்ஸ் a loop to that அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறது இதை ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் நம்ம இதை ஷார்ட் பண்ணிடலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஹைபாக்சியா டியூரிங் பிரெக்னன்சி, அதாவது குழந்தை கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிற அந்த பீரியட் ஜஸ்ட் 40 வீக்ஸ். அந்த 40 வீக்ஸில் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஹைபாக்சியா நடக்குது. ஆனால் எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்ற புரிதல் தான் நிறைய பேருக்கு இல்லை. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் அனீமியான்னு சொல்லுவோம், ஹீமோகுளோபின் டேப்லெட் கம்மியாக இருந்தால் எடுக்கணும். எத்தனை பேரண்ட்டாக அதை எடுக்கிறாங்க? நான் வாமிட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. தண்ணி குடித்தாலும் வாமிட் வரும், சாப்பிட்டாலும் வாமிட் வரும். அயன் டேப்லெட் எடுத்தீங்களாமா? எடுத்தீங்க, அது உள்ளே போச்சா? இல்லை அது வாமிட்டில் வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு நாலேஜில் கூட சில பேர் இருக்கிறாங்க. குழந்தை கருப்பாக வந்துடும். ரெண்டாவது, எஸ், ஹீமோகுளோபின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். அனீமியா இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் டு த பிரெயின் குறையுது, ஹைபாக்சியா. ரெண்டாவது, அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் குறையும். நான் புக்கில் படிச்சு பாருங்க, லெஸ் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வில் லீட் டு ஹைபாக்சியான்னு இருக்கும். அனிமிக் ஹைபாக்சியா சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட்லேயும் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். கார்டு அரௌண்ட் த நெக் ஏற்படும் போது உங்களுக்கு ஹைபாக்சியா நடக்கலாம். ஈவன் குழந்தை தண்ணி குடிச்சிடும், அந்த நேரத்தில் மூச்சு விட சிரமப்படுவாங்க. லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தையோட லங் டெவலப்மெண்ட், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கண்டிஷனில் ஹைபாக்சியா ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தையும் ப்ரெக்னன்சியிலேருந்து டெலிவரிக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபாக்சிக்கான சான்சஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வரும். இதனால தான் நான் என்னுடைய பேஷண்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், குளோபலி இங்கே வர வேண்டாம், குழந்தை வர வேண்டாம், எந்த இன்வெஸ்டிகேஷனும் தேவையில்லை. இன்ட்ராகேஷன், அண்டர்லைன் த வேர்ட், ஐ எம் நாட் டேக்கிங் எ கேஸ் டேக்கிங். டாக்டர் மாதிரி இங்கே நான் கேஸ் டேக்கிங் பண்ணுறது கிடையாது. ஒரு லாயர் மாதிரி மதர்கிட்ட இன்ட்ராகேட் பண்ணுறேன். ப்ரெக்னென்சி டைமில் ஹைபாக்சியா நடந்துதான், ஏன்னா அவங்களுக்கும் அது தெரியாது. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற டாக்டர் சொல்கிற பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லை. உதாரணத்துக்கு லாஸ்ட் மினிட் நார்மல் லேபர் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், குழந்தையோட ஹார்ட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும், இமீடியட்டாக போய் சைன் வாங்கிட்டு வாங்க, வி ஹேவ் டு கோ ஃபார் அ C-செக்ஷன் வாங்க. எத்தனை பேரண்ட் இமீடியட்டாக சைன் பண்ணுறாங்க? யோசிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, நல்ல நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் டீலே பண்ணுறதுனால ஹைபாக்சியா ஏற்படும் அந்த பேரண்ட்டுக்கு தெரியுமா?
அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஹைபாக்சியா நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ 18 monthsல தெரியும் போது இவங்க பண்ண அந்த மிஸ்டேக்ன்றது அந்த பேரண்ட்டுக்கே தெரியறது இல்லை. யூகேலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் போய் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, 4-5 கைனகாலஜிஸ்ட் பார்க்குறாங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட் இதை இப்போ நான் சொல்கிற மாதிரி எர்லியாக இண்டிகேட் பண்ணி அம்மா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஹைபாக்சியான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி சொல்லுவாங்க, சில காம்ப்ளிகேஷன் ஏற்படலாம், நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், குழந்தை சீக்கிரம் டெலிவரி பண்ணி எடுத்துடலாம்னா உடனே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, வேறு கைனகாலஜிஸ்ட்டை போயிடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அங்கே போய் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தேவையானது லேப் ரிப்போர்ட் கிடையாது, குழந்தை கிடையாது, ஃபாதர் கிடையாது. ஐ வாண்ட் இன்ட்ராகேட் வித் அ மதர் ஃபார் 60 minutes டைம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட பேசுகிறீங்க அந்த ஒரு 60 minutes அண்ட் யூ ஃபைண்டிங் திஸ் பேஷண்ட் ஹாஸ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னும் பொழுது ஹவு டு யூ கிவ் அ சொல்யூஷன் டு இட்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷம் ஆட்டிசம், எஸ் யுவர் சைல்ட் யூ அக்செப்ட். அதுக்கப்புறம் 3 விஷயம் ஒரு பேரண்ட்டுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறது, ஃபெய்த் அபவுட் த டாக்டர். ரெண்டாவது மூவிங் ஃபார்வர்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்சி. பேரண்டல் கேர், மதர் ஷுட் பி அ டீச்சர், மதர் ஷுட் பி அ தெரபிஸ்ட். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் I give internal homeopathy medicine just for 90 days. In homeopathy, we believe that there are some good medicine which will help to neutralize hypoxia. Where if that happens, brain-kulla நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் இன்னும் நம்ம போவே இல்லை, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒரு மதரால் விட்னஸ் பண்ண முடியும் within 90 days. Once if they witness the improvement within 3 to 6 months, I definitely recommend for a period of 1 year to 3 years. During this course, I will always suggest hyperbaric oxygen. Hyperbaric oxygen is to neutralize hypoxia. This is another treatment modality for handling my case. So enna portha varaikum in front of us worldwide option ivladhaan. First parental care, second therapy, third medical management. Medical management modern medicine ariprazole, risperidone, cognicare nu sila medicines irukku, but adukana adverse effect nariya irukradhanaala adha prescribe pandradhukku 50% of the medical fraternity வேண்டான்னுவாங்க. So therapy is the best option. Definitely therapy பண்ணணும். Therapy is different, treatment is different. ட்ரீட்மெண்ட்னு வரும்போது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பாசிபிள் கிடையாது. அனதர் ஆப்ஷன் இஸ் ஸ்டெம் செல். அந்த ஸ்டெம் செல் பொறுத்த வரைக்கும் நிறைய டிபேட்ஸ் இருக்குது. சில கண்ட்ரீஸில் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணல. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இது தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. இதில் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் homeopathy is no side effects. I just give medicine for 90 days. I'm not going to do anything. Even I'm not going to see the child. You accept whether hypoxia has happened or not. End of 90 days, you don't ask me whether your child is improving or not. You ask your neighbor, you ask your teacher, you ask your therapist. If child is improving, you will bounce back to me. இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி தான் ஒரு 13 கண்ட்ரீஸில் 44,000 கிட்ஸை நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஸோ கற்றது காதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம் ஒன்று. ஸோ அதில் வந்து யூ கிவன் அ மெசேஜ், ஒரு மெசேஜ் சொல்ல வரீங்க, ஓகே. பட் இது எத்தனை பேருக்கு போய் கரெக்டாக சேரோன்னா இட் இஸ் அகெயின் அ பிக் கொஸ்டின் மார்க். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை வாஸ் இட் திடீர்னு ஒரு ப்ரொடியூசராக இறங்கி ஒரு ஆல்பம், ஏன் அது ஃபர்ஸ்ட்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நம்ம சிம்பிளாக ஈஸியாக சொல்லும்போது ரீச் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக எனக்கு ஒரு பேஷன் ஃபார் கிரியேட்டிங் நியூ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஏன் வந்து இந்த காசேட்டிவ் ஃபேக்டர், அதாவது ஹைபாக்சியா ஏற்படுது, சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால ஹைபாக்சியா ஏற்படும். என்னோட இன்ட்ராகேஷன் பீரியடில் மெஜாரிட்டி என் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததில் 50 to 60% of mothers literally cried when I asked one question during pregnancy, are you happy? 3 questions, simple: interpersonal problem with husband, interpersonal problem with in-laws, domestic pressure. 50 to 60% of the mother literally I saw tears from their eyes. So idu vandu I wanted to reflect, I want to share to the whole community. Psychosomatic stress could lead to hypoxia. This hypoxia could convert into autism. Beware of IT couples. If you are going to make stress for your wife, you are the victim. Your child will become autism. Your life will go upside down throughout life. ஒரு குழந்தை ஆட்டிசமாக இருந்ததுன்னா உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் சஃபர் ஆக வேண்டியிருக்கும். ஸோ பிவேர் டியூரிங் ப்ரெக்னன்சி, இஃப் யூ மேக் யுவர் ஒய்ஃப் ஹாப்பி, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆட்டிஸ்டிக் சைல்டு. ஸோ இந்த மெசேஜை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் கற்றது காதல்னு ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணேன். பட் இந்த ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 30 ரேட்டை எடுத்து அதனுடைய அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ண எல்லா ரேட்டோட குழந்தைங்களுக்கும் பிரெயின் ரிலேட்டட், அந்த ரேட்டுக்கு பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் இம்பேலன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் சயின்டிஃபிக். ஹைபாக்சியான்ற டைட்டிலில்
ரேட்டை வச்சு ரிசர்ச் பண்ணது இது. ஓகே. பட் மெஜாரிட்டி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. பிகாஸ் பிரெயினுக்குள்ள நர்வ் சயின்ஸுக்குள்ள இன்னும் நிறைய ரிசர்ச் நம்ம பண்ண வேண்டி இருக்குது. ஹியூமன் ட்ரையல்ஸ் ஆர் வெரி வெரி சேலஞ்சிங் இன் ரிசர்ச். இட் இஸ் அ ஐ ஓப்பனர் and definitely this album song can be utilized for prevent autism. Yeah, that is one way as an eye opener, but how many of the family members or how many of the husband and wife குள்ள இருக்கிற அந்த personal problems or somewhere இத தாண்டியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த pregnancy timeல they themselves will get stressed. Yes, இப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு மைல்டு லெவல் தான். எல்லாருக்குமே எஸ் நான் சொல்ற உடனே அந்த ஆல்பம் சாங் பார்த்த உடனே எனக்கு கூட தான் ஸ்ட்ரெஸ் இருந்தது எனக்கு வரலையா அப்படின்னு சொல்றீங்க. ஸ்ட்ரெஸ்ல லெவல் இருக்கு, மைல்டு, ஆவரேஜ் அண்ட் சிவியர். நான் சொல்ற லெவல் வந்து ஸ்ட்ரெஸ் வேர் a mother thought of committing suicide. Majority of the interrogation case taking procedure la, when I asked the question to the mother, are you tried for suicide attempt, she said yes. Next second husband oda eyes la na or shock paakren. என் முன்னாடி உட்கார்ற வரைக்குமே அது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய மாட்டேங்குது. probing the mind especially women is very difficult. during pregnancy அது நடந்ததா அவங்க மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க. குழந்தை ஆட்டிசம் பீயிங் a doctor என்கிட்ட உண்மையை சொல்றாங்க. அன்னைக்கு தான் அந்த ஹஸ்பண்டுக்கு அதை ரியலைஸ் பண்றாரு. இந்த மாதிரி நான் நிறைய பேரண்ட் கிட்ட பார்த்துருக்கிறேன். ஸோ இது வந்து சொசைட்டிக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரெஸ் மைல்ட் லெவல் எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லாமல் கிடையவே கிடையாது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஸ்ட்ரெஸ் டு த லெவல் ஆஃப் திங்கிங் சூசைட் ஆர் ஆட்டிசம் அந்த பேரண்ட்டை ரேண்டமாக ஒரு 100 பேர் எடுங்க. அதில் நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், திங்கிங் ஆஃப் சூசைட் டியூரிங் ப்ரெக்னன்சி இருந்ததான்னு கேளுங்க. அந்த டேட்டாலேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எஸ், சூசைட் தாட் உள்ள ஒரு பிரெக்னென்ட் விமனோட குழந்தை ஆட்டிசமா மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தேங்க்யூ. ஐ திங்க் இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நடுவில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஹைப்பர்பேரிக், ஆஸ் அ டாக்டர் அது டெர்மினாலஜியோட நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாட் இஸ் திஸ் ஹைப்பர்பேரிக் சேம்பர்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் குறையிறதுனால தான் ஆட்டிசம் வருது. ஸோ அப்போ சிம்பிளான எல்லார் மைண்ட்லையும் இந்த இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்க ஹைபாக்சியானா என்ன? லெஸ் ஆக்சிஜன் ஆர் இன்அடிக்வேட் ஆக்சிஜன். அனாக்சியானாக்கா கம்ப்ளீட் சப்ளை, லேக் ஆஃப் சப்ளை. ஹைபாக்சியானா ரெடியூஸ்ட் ஆர் இன்அடிக்வேட் சப்ளை. அப்போ இன்அடிக்வேட் சப்ளை ஆச்சுன்னா நான் ஏன் எக்ஸஸ் சப்ளை கொடுக்கக்கூடாது? அப்போ எக்ஸஸ் சப்ளை கிடைக்குமா? 2 அக்கேஷனில் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை நிறைய கிடைக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங்கில் கேபின் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்திங்கன்னா நிறைய கிடைக்கும். சப்மரைனுக்குள்ளே போகும்போது இல்லை சீல ஸ்கூபா டைவ்னு சொல்லுவோம், 20 ஃபீட்டு கீழே போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும் போது ஆக்சிஜன் உள்ளே போகும். ஸோ இதே லாஜிக் தான் எல்லா ஆர்கனுக்கும் நம்ம பாடியில் ஆக்சிஜன் சப்ளை இஸ் ரிக்வயர்ட். பேசிக் டிஷ்யூ நம்ம நல்ல லைஃப் இருக்கணும். ஈவன் இப்போ வந்து ஆன்டி ஏஜிங், எனக்கு வயசாகக்கூடாது, என் ஸ்கின் டோன் நல்லா இருக்கணும், என்னோட ஆர்கன் நல்லா இருக்கணும்னா ஆக்சிஜன் சப்ளை இஸ் ரிக்வயர்ட். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? எஸ். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த சேம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரைன் கான்செப்ட் சேம்பர் தான். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது. இந்த சேம்பரோட ப்ரெஷரை நம்மளால் ஹைப்பர்னா அதிகப்படுத்த முடியும். இந்த சேம்பரில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரூமில் இந்த சேம்பரில் ஹைப்பர் அதிக அளவில் அந்த ப்ரெஷர், சேம்பர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் எடுக்கணும். நார்மலாக நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம இந்த சேம்பர் ஹைப்பர் பேரிக்காக இல்லை, ஆக்சிஜன் எடுக்கல. இப்போ இந்த ஏரில் வந்து நைட்ரஜன் 80%, ஆக்சிஜன் 20%. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ள டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் கம்மியாகி கடைசியில் போய் சேரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக போய் சேரும். ஸோ இன்ஹேல் பண்ணாலுமே டெலிவரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நீங்கள் ஒரு காலத்தில் பாருங்கள், முனிவர்கள், சைனீஸ் மாங்கெல்லாம் பாருங்கள், ஹில் ஸ்டேஷனில் ஆக்சிஜன் எங்கே நிறைய இருக்குமோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் லாங்கிவிட்டி ஃபார் ஆல் ஆர்கன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக பிரெயினுக்கு எனக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை நல்லா கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு சேம்பரில் ஹை ப்ரெஷரில் ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஹீமோக்ளோபின் மட்டும் இல்லாமல், ஹீமோக்ளோபின் இஸ் ஜஸ்ட் 3.5%, அதையும் தாண்டி ஒரு 70% ஆஃப் பிளாஸ்மாக்கே இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணி அதன் மூலமாக நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹைபாக்சியாவை நியூட்ரலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் ஆர்கன்ஸ் எல்லா டிசீஸ்க்கும் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக when it comes to the autism, என்னுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இஸ் வெரி சிம்பிள். 90 days I try for homeopathy medicine. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆஃப்டர் 90 days once they start witnessing the improvement, they have belief. இந்த ஹைப்பர்பேரிக் இந்த சேம்பரில் உட்காந்து 100% ஆக்சிஜன் கொடுக்கும்போது தான் இது நமக்கு உள்ள டெலிவரபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிரெயினுக்கு கிடைக்கும். ப்ரொலாங்கடாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பர் டே அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40 minutes with a 24 hours interval ஒரு 40 days நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது, ஆஃப்டர் 3 to 6 months of homeopathy medicine, I add hyperbaric oxygen
therapy for willingness உள்ள patient. இப்போ இந்தியாலாம் இது ரொம்ப எக்கனாமிக்கல். இந்தியாவில் ஐ திங்க் per day 5,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஃபாரினில் பார்த்தீங்கன்னா per day lakhsல சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கல் டூரிசம்காக இந்தியா வரது இந்த ஹைப்பர்பாரிக் சேம்பர்காக தான் வராங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற பல பேஷண்ட்டுக்கு இதை பற்றி புரிதல் இருக்கிறது இல்லை. ஸோ 5,000 rupees for 40 days. It is safe. No side effects. It has given a lot of good results. ஸோ அதனால் இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பரில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணுறது இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ப்ளஸ் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும். இந்த ஆக்சிஜன் மாஸ்க் நம்ம இன்ஹேல் இந்த மாதிரி ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சிஜன் மாஸ்க். ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன்றது ஒரு தெரப்பின்ற ஒரு கேட்டகரியில் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். நிறைய பேருக்கு இந்த சேம்பரை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த வீடியோவை இந்த சேம்பரில் நான் ஷூட் பண்ணி இதை பார்க்குறதுக்காக நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வந்து போயிருக்காங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட் விசா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 10 நாள் 15 நாள் ஷார்ட் விசாவில் வரும்போது இதை ட்ரை பண்ண முடியாது. 4 நாள் 5 நாள் ட்ரை பண்ணுறதுனால இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அட்லீஸ்ட் அ பீரியட் ஆஃப் ஒரு 40 days. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விசா ஒரு 90 days எடுத்துகிட்டு வரும்போது to 60 days எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அலாங் வித் ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஒரு ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு இது எத்தனை சிட்டிங்ஸ் நம்ம கொடுத்தா we could see it's not completely cure but still அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றீங்க இல்லையா? ஸோ எத்தனை சிட்டிங்ஸ் ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்? ஆக்சிஜன் சப்ளை இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்டு. பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி 365 டேஸ்லாம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடாது. அதுவே நமக்கு டாக்ஸிக்காக மாறிடும். ஸோ என்னுடைய சஜஷன் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் 40 days இன் பிட்வீன் வீக்லி ஒரு டேஸ் வேணால் பிரேக் எடுத்துக்கலாம். நான் ஸ்டாப் லாங் பிரேக் இல்லாமல் ஒரு 40 days டெய்லி 40 to 50 minutes or 60 minutes with an interval of 24 hours. That means every day 40 minutes for 40 days is one session. நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, கியூர்ன்ற வேர்ட். அண்டர்லைன், கியூர் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஆட்டிசம். ஆட்டிசம் இட் செல்ஃப் டிசார்டர், டிசீஸ் கிடையாது. டிசீஸாக இருந்தால் மட்டும்தான் கியூர் பண்ண முடியும். பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இவங்களெல்லாம் நம்ம கியூர் பண்ண முடியாது. கண்ட்ரோலில் வைக்கலாம், ப்ராக்ரஸை நம்ம அரெஸ்ட் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டை விட்னஸ் பண்ண முடியும் when it comes to the autism. ஸோ மைல்டு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குளோபலி ஆல் மைல்டு ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் ஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ் ப்ளஸ் டாப் ஃபீல்டு. நீங்கள் எலான் மஸ்க் சார்லேருந்து, பில்கேட்ஸ்லேருந்து, சமீபமாக பேசின ஃபஹத் ஃபாசில்லேருந்து மைல்டு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸுக்கு நிறைய பேருக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அண்ட் அவங்களுடைய ஸ்கில் எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். இதை சொன்ன உடனே அடுத்த கமெண்ட், என் பையன் அடுத்து எலான் மஸ்க் ஆகிடுவான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் ஜீனில் என்ன இருக்குது? உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் சிங்கராக இருந்திருக்கிறாங்கன்னா உங்கள் பையனுக்கு சிங்கிங் அந்த ஜீனில் கோடிங்கில் இன்ஹெரிட்டடாக இருக்கும். அது உங்கள் பையனுக்கு இருக்கான்றதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் டியூட்டி. ஸோ இதை என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, தெரப்பின்றது வந்து நம்ம வெறும் ஏபிஏ தெரப்பி கொடுக்கறதுனாலையோ தெரப்பி கிளாஸ் அனுப்புறதுனால மட்டுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பியை ஒரு 3 லேயராக நம்ம பிரித்து குரூப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, ஷட்டிலு, ஸ்கர்ட்டிங் இந்த மாதிரிலாம் நம்ம விளையாட விடணும். அதில் ஏதாவது ஒரு கேம் அவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை நம்ம ஆக்சலரேட் பண்ணணும். இதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ மைல்டு ஆட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஆண்டர்ப்ரனர், ஹைலி டேலண்டட் பர்சன். அவங்கள ஒரு நார்மல் கேட்டகரியில் ஃபிட்டின் பண்ண முடியாது. மற்ற குழந்தைங்கள மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அது என்னன்றது கண்டுபிடிக்கிற டியூட்டி ஒரு பேரண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டூலே அவங்க தான் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கியூர்ன்ற விஷயம் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிட்டிங் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ் ஆக்சிஜன் இதுனா வாட் இஸ் த பெனிஃபிட்? டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா திரும்ப நான் சொல்ற விஷயம், பிரெயினுக்குள்ள நம்ம இன்வெஸ்டிகேஷன் டூல்ஸ் போக முடியாது. நியூரான்ஸ் இருக்கு, ஆக்சான் டென்ட்ரைட் இருக்கு, அது கனெக்ட் ஆகும்போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு தெரியுது. பட் அதுக்குள்ள என்ன நடக்குது இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் ரிசர்ச் ஆன்கோயிங் தான் இருக்கே தவிர கிளியர் டூல் ஆஸ் ஆன் டுடே கிடையாது. நான் சொல்ற பல விஷயங்கள் தனித்தனியா இருக்கும். ஹைபாக்சியான்ற ஒரு விஷயத்தை தனியா படிங்க, ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயத்தை தனியா படிங்க, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இது கூட ஹோமியோபதின்ற ஒரு சிஸ்டத்தை பத்தியும் படிங்க. In homeopathy, we give equal importance to the mind, psychosomatic stress, hypoxia. After crossing 15 years traveling all over the world, எனக்கு தெரிஞ்சு the best medical system இந்தியாவில் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குது. Why? Because நிறைய குழந்தைங்களை நாங்கள் இங்கே பார்க்குறோம்.
எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால் எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது. இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணாலும் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வி ஹேவ் டு டேக் தி அயன் டேப்லெட்ஸ், விட்டமின்ஸ் பார்த்துக்கணும், அப்பப்போ யூரின் டெஸ்ட், இதெல்லாம் பேசிக்ஸாக வி டூ இட். இஸ் தேர் அ ஸ்டேஜ் வீ கேன் ஸ்ட்ரெஸ் நம்ம இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஓகே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், சில விஷயம் நம்ம சந்தோஷமாக எடுக்கணும், வி ஹேவ் டு லிசன் டு மியூசிக், ஆல் தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ். பட் வாட் அ பேரண்ட் நீட் டு டூ, what a mother needs to do not to get into this hypoxia அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளுடைய philosophy, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச பல விஷயத்தை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கஸ்டம்ஸ் என்ன, கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மதர் ஷுட் பி வித் அ மதர்ஸ் ஹவுஸ், ஹஸ்பண்ட் கூட இருக்கக்கூடாது. அதுவே ஃபர்ஸ்ட் 50% ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. செகண்ட், ப்ரெக்னென்சி பீரியட் ஒரு பியூட்டிஃபுல் பீரியட். ஒரு ஹஸ்பண்டா ஒரு லவ்வரா ஒய்ஃபுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதே கேர்ளுக்கு ப்ரெக்னென்சி பீரியடில் ஃப்ரைட் ரைஸை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாமிட் வரும். பாடியில் இருக்கிற ஹார்மோன் சேஞ்ச் ஆப்போசிட். நார்மலாகவே விமன் மைண்டில் என்ன இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டம். ஆஸ் அ மேல் பிடிக்கும்னு செஞ்சு நினச்சி நம்ம பண்ணுற ஒரு விஷயமே அவங்களுக்கு வாமிட் வரும். ஸோ இதுக்கு தான் டியூரிங் ப்ரெக்னென்சி என்ன பண்ணுவாங்க, கல்ச்சர் எடுத்துக்கோங்க, கலவை சாதம்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் எதுக்கு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், நம்மளுடைய பேரண்டல், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் ஃபிலாசபிக்கலாக டியூரிங் ப்ரெக்னென்சி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வளகாப்புன்னு ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் தான் நான் சொல்கிறது. வளகாப்பு எதுக்கு பண்ணுறோம், வளகாப்பு டைமில் நிறைய கான்ட்ரவர்சி வந்து சண்டை வந்து ஹைபாக்சியா வந்து தான் இப்போ நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வளகாப்பு நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த வளையல் சவுண்ட் இஸ் அ மியூசிக் ஃபார் யுவர் சைல்டு. அந்த மியூசிக் கேட்டு குழந்தை உள்ள டான்ஸ் ஆடி ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் இந்த வளகாப்பில் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக, நான் பண்ணுறது கரெக்டாக, இதை ஒரு த்ரெட் ஃபேக்டராக வச்சு நிறைய விஷயம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் தான் ரொம்ப சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகுறாங்க. நல்ல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபிலாசபி, நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் கல்ச்சர் என்ன, உங்கள் கிராண்ட் பேரண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிலீஜியஸ் மெத்தடையும் ஹைபாக்சியாவும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஹைபாக்சியாவை ப்ரிவென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டிசம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டிசம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஹைபாக்சியான்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயத்துக்கான வழி. என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவுட் ஆஃப் 4000 3500 கேஸுக்கு மேலே ஹைபாக்சியா தான். இன்னைக்கு லைவ் டெமோ என்னால் ஒரு கான்ஃபரன்ஸில் ஐ கேன் ஏபிள் டு ஷோ லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் அமாங் த மெடிக்கல் கம்யூனிட்டி. Within 10 patients, minimum at least 8 to 9 patients, I can rule out hypoxia when it has happened, how it has happened. That is the reason a lot of foreign countries are inviting me as a speaker, where I show, I demonstrate, they believe, then I'm going like a channel partner. So ஒரே ஒரு விஷயத்தா, let's break all the myth. இதனால தான் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றதை தாண்டி I think acceptance is very important. Yes. அந்த சயின்ஸை நம்ம செக் பண்ணும்பொழுது அந்த அக்செப்டன்ஸ் தாண்டி டக்குன்னு போய் பார்க்கணுன்றதே ரொம்ப குறைவான people are stepping forward, இல்ல? Yes, correct. அது கொஞ்சம் earlier பண்ணா it is really yes early. இப்போ வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு மேடம். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தனா ஒண்ணுமே இல்லை, என்னோட பேஷண்ட் அப்ரோச் இஸ் வெரி சிம்பிள். once you have any suspicion, connect with me through WhatsApp anywhere in the world. Then we are going to execute 40 minutes of Zoom video call. With that interrogation I can conclude பெருசா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும், இன்வெஸ்டிகேஷன் போகணும், பட் I can able to help them to identify whether their child is autistic or not. Everything is a learning experience and today I have learned so much. எனக்கு ஆஃப் கேம்லே வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்த ஒரு ஃபீல் இருந்தது, because so informative. I am sure like எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப informative and useful வீடியோவா இருக்கும். I hope you enjoy this interview and thank you madam.